அஸ்ஸலாமு அலைக்கும் ஆஷிக் பிரதர். வலைக்கும் சலாம். அப்போ நாங்கள் போன வீடியோவில் சில விஷயங்களை பேசினோம். அதில் பிரதர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க புதிய உலக ஒழுங்குன்னு சொல்லி ஒரு டாபிக் வந்துச்சு. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். புதிய உலக ஒழுங்குன்ற ஒரு வாஸ்ட் ஏரியா. நாங்கள் அதை ஷோர்ட்டாக கொஞ்சம் சிம்பிளாக நாங்கள் லோக்கல் லாங்குவேஜில் பேசுவோம். ஏன்னா இப்போ தான் விளங்கக்கூடியதாகி மக்களுக்கு கட்டாயம் விளங்கும். இப்போ நாங்கள் இது அந்த வீடியோட ஆல்ரெடி நாங்கள் போட்ட வீடியோட தொடர்ச்சி தான். இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 5-2 மினிட்ஸுக்கு நாங்கள் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரப்போக்கள் அது கூடுதலான தகவல் வந்து சேரும். அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கட்டாயம் தொடர்ச்சியாக பார்க்குவோம். பார்த்தா அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சாராம்சத்தை எடுத்துக்கொள்ளலாமா. அதே மாதிரி நாங்கள் செல்லக்கூடிய இந்த விடயங்களை நாங்கள் அதில் புதிய உலக ஒழுங்கண்டுவோம். அதே மாதிரி வந்து எஜெண்டாண்டு செல்லுற விஷயங்களாக கேளும். அதே மாதிரி வந்து ப்ராப்ளம் ரியாக்ஷன் சொல்யூஷன் சொல்லி விஷயம் இதுவரை டைப் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் சின்ன ஒரு முயற்சி ஒன்று செஞ்சால் தான் இது நாங்கள் என்னத்தை பேச வாரண்டு உங்களுக்கு தெளிவு ஒன்று கிடைக்கும். பூர்த்தியான ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும். இப்போ நாங்கள் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா புதிய உலக ஒழுங்குண்டா என்னன்னு, ரைட்? இப்போ அதை நாங்கள் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்களை யூஸ் பண்ணி பேசுகிறத விட ஒரு லோக்கல் லாங்குவேஜில் பேசுவோம். முக்கியமாக வந்து புதிய உலக ஒழுங்கண்ண போக்கில் இப்போ நாங்கள் ஆல்ரெடி நிற்கிற ஒழுங்கு தானே இதுக்கு நாங்கள் சொல்ல கேபிட்டலிசம் இந்த சிஸ்டத்துக்கு இந்த சிஸ்டம் ஆல்ரெடி இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோமே. அப்போ இவங்க சிஸ்டம் சேஞ்சுன்றது இதைத்தான் சொல்ல வர சிஸ்டம் சேஞ்சுன்றது வந்து இப்போ நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் நீங்கள் பாவிச்சுக்கொண்டு நிற்கிறோம், ரைட்? அப்போ ஆண்ட்ராய்டு பாவிச்சுக்கொண்டு நிற்க போல் நீங்கள் ஒரு ஆப்பிள் ஃபோனுக்கு நீங்கள் வந்து போகிறதா இருந்தால் அதோட சிஸ்டம் வேறு இதோட சிஸ்டம் வேறு. இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோனுக்கு போகல அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து அது iOS சிஸ்டத்தில் தான் போகுது, ரைட்? அப்போ நீங்கள் இன்னும் ஒரு மைக்ரோசாஃப்ட்டு போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட்ன்ற ஒரு சிஸ்டம், அது வேறு சிஸ்டம் உண்டு. அப்போ அதுக்குள்ளுக்கு நீங்கள் பார்க்க டிஸ்பிளே வித்தியாசமாகிக்கும், அதுக்குள்ளுக்கு ஃபீச்சர்ஸ் வித்தியாசமாகிக்கும். இது மாதிரி இப்போ நாங்கள் மக்கள் வாழ்வியல் முறை தானே இந்த வாழ்க்கை முறை வந்து டிரான்சாக்ஷன் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், அதே மாதிரி மெடிசின், ரைட்? மருத்துவமாகிக்கணும், எஜுகேஷன், இது எல்லாத்துக்கும் ஒரு 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 கோட்பாடு ஒன்று எழுதப்பட்டி அது நாங்கள் அந்த கேபிட்டலிசம் தான் ஒரு வீடு எடுத்தால் அதுக்குள்ளுக்கு ஒரு பாத்ரூம், அங்கே வந்து கிச்சன், இப்படி ஒவ்வொரு பகுதி ஐக்கிய மாதிரி மக்களுக்கு தேவையான அனைத்துமே வந்து கேபிட்டலிசத்துக்குள்ளுக்கு இருந்து தான் எல்லாம் சப்ளை பண்ணப்பட்டு கொண்டு நிற்கிது. இதுக்கு சொல்லி நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் நிற்கிய வந்து ஒரு பழைய ஒழுங்குல, ரைட்? இப்போ இது அப்டேட் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி சொன்ன நீங்கள் ஆண்ட்ராய்ட்லேருந்து ஒரு ஐஃபோனுக்கு வாரதா இருந்தால் டோட்டல் சேஞ்ச் ஒன்று பண்ண வேண்டி வரும். உங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட்டுக்கே வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஃபுல்லாக வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு அது நீங்கள் அதை யூஸ் பண்ணி அது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி. அதில் கேமரா பட்டன் அது வித்தியாசமாக இருக்கும், அதில் கண்ட்ரோல் பட்டன் வித்தியாசமாக இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணது வித்தியாசமாக இருக்கும், ரைட்? இது நீங்கள் இப்போ எப்பளுக்கு வந்தா கொஞ்சம் டைம் ஆகும். நீங்கள் அதை ரீட் பண்ணி லேர்ன் பண்ணி, ரைட்? லேர்னிங் கர்வ் ஒன்று அது டைம் எடுக்கும், அது ஃபேமிலியராக ஆகாட்டி ஒரு டைம் ஒன்று எடுக்கும். இப்போ இது மாதிரி தான் நாங்கள் இப்போ புதிய உலக ஒழுங்குன்னு சொல்லுறது வந்து நாங்கள் இப்போ ஒரு வேறொரு சேஞ்சுக்கு போகிறோம். என்ன அப்போ இது உண்மையிலே வந்து நல்லமா சரலையான்னு பார்த்தா உண்மையிலே டோட்டல் சிஸ்டமுமே வந்து ஒரு டிஜிட்டல் அடிமையாகத்தான் நாங்கள் வாழ போகிறோம். ஆல்ரெடி எங்களுக்கு ஃபிசிக்கலாக ஈக்கியது எல்லாமே டிஜிட்டலாக போகுது, ரைட்? இது மக்களுக்கு இப்போ எளிதான ஒரு லைஃப் ஸ்டைல் மாதிரி இப்போ சொல்லப்பட்டுக்கும் நிற்கிது. இப்போ நாங்கள் அதில் பார்த்தோண்டு தான் வந்து எலக்ட்ரிக் ஆல்ரெடி பார்த்து தான் இப்போ எனர்ஜி கிரைசிஸ் வந்த நேரம் நாங்கள் அப்படியே எலக்ட்ரிக் அண்டு செல்லு, சோலார் பேனல், அதுக்கு பிறகு லித்தியம் வெஹிக்கிள், ரைட்? அதுக்கு பிறகு வந்து இப்போ நாங்கள் பார்க்குறதெல்லாம் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வரக்கூடியதுகள் தான். எல்இடி அப்படி மெதுவாக மாறுது. இப்படி ஒரு மாற்றத்துக்கு செல்லு நாங்கள் புதிய உலக ஒழுங்குன்னு சொல்லி. அப்போ அதில் வந்து பொலிட்டிக்கல் சிஸ்டம் நாங்கள் இப்போ ஓட் பண்ண சிஸ்டம் எல்லாம் மாறும். அதே மாதிரி இப்போ எங்கிட்ட நாங்கள் ஆல்ரெடி கரண்ட் பில்லை நாங்கள் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஃபிசிக்கலாக எங்களுக்கு ஒரு பேப்பர் ஒன்று கிடைச்சுன்னா இப்போ வந்து அது அப்படியே முழுக்க டிஜிட்டலாக மாறுது, ரைட்? அப்போ அதுக்கு பிறகு அப்படி வாட்டர் பில் வந்து மாறுது டிஜிட்டலாக. இப்போ எங்கிட்ட ஐடென்டிட்டி மாறுது டிஜிட்டலுக்கு, எல்லாம் டிஜிட்டல், ரைட்? அதுக்கு பிறகு பேப்பர் கரன்சி நாளைக்கு பேப்பர் கரன்சி அங்கலாக்கி போட்டு டிஜிட்டலாக மாறும். இப்போ இந்த மாறப்போக்குள்ள இதில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்காக வேண்டிதான் மக்களோட உணவுகளை கட்டுப்படுத்து, ரைட்? நாளைக்கு வரப்போகிற மக்களோட உணவுகளை கட்டுப்படுத்துறதுக்கும் புதிய உலக ஒழுங்குல அது ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஆல்ரெடி வந்து அதுக்கான உருத்தான சில தலைவர்களை கொண்டு வந்து பெரிய போர்ட் மீட்டிங்கள் வச்சு பேசப்பட்டு கொண்டு தான் நிற்கிது. அப்போ மக்கள் வந்து இதுக்கு உள்ளுக்கு கொண்டு வரணும். அப்போ இதாக கொண்டு வர போகல நீங்கள் ஆல்ரெடி உங்களோட அந்த ஃபோனில் இந்த அவ்வளவுமே நீங்கள் டிலீட் பண்ணி ஃபுல்லாக அப்டேட் ஒன்று பண்ண வேண்டிய நிலைமையோடு வரும். அப்போ அதில் அவங்க எதை வந்து தேவை எது தேவையில்லைன்றது அவங்க தான் தீர்மானிக்க. எங்களுக்கான அவங்களோட சாய்ஸ் இல்லை. செலக்ட் பண்ணி தேர்வு செய்கிற விஷயம் செய்யல. அவங்களுக்கு அவங்களோட ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு எஜெண்டாவை செய்யறதுக்காக இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இப்போ இதில் பேப்பர் கரன்சி என்று எடுத்தீங்கன்னு சொன்னால் பேப்பர் கரன்சி அவங்கக்கிட்ட எவ்வளோ இருந்தும் வேலையில் அவங்க உலகத்தில் கரன்சி எவ்வளோ இருக்கணும்னு சொல்லி அவங்க யூகிச்சிக்காங்களோ அவங்களோட பிளான்ல எவ்வளோ இருக்குதோ அவ்வளோதான் ஒரு மனிதன்கிட்ட இருக்க வேண்டிய அளவு,
ரைட். சரி. அப்போ அதெல்லாம் வரப்போகல, அப்போ உங்களோட உழைப்புகள் திருடப்பட போகும். அப்போ நீங்கள் ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வச்சு இருந்தீங்கன்னு சொன்னா அந்த பெட்ரோல் வெஹிக்கிள் நாளைக்கு யூஸ்லெஸ்ஸாக மாறும். அப்போ அதில் உங்களோட உழைப்பீங்க. அந்த நேரம் உங்களுக்கு அது யூஸ்லெஸ்ஸாக மாறினத்தோட வந்து நீங்கள் குரல் கொடுத்து வேலை இல்லை, ரைட். அப்போ அதனால் ஒரு ஃபேக்கான ஒரு காரணம் கிரியேட் பண்ணப்படுது இந்த புதிய உலக ஒழுங்கை கொண்டு வரதுக்கு போது. அப்போ இதுக்கு காரணம் வந்து கிளைமேட் சேஞ்ச், இதுக்கு காரணம் வந்து ஈரானுக்கும் அதுக்கும் வரக்கூடிய யுத்தம், இதுக்கு காரணம் வந்து வைரஸ், கொரோனா, இதுக்கு காரணம் வந்து பல காரணங்களை சொல்லுவாங்க, ரைட். களவு, குடு, போதை, இதனால தான் நாங்கள் இப்படி மாற வேண்டிய நிலைமைக்கு வந்திக்குதுன்னு சொல்லி. அப்போதான் மறுபடியும் அவங்களையே அந்த மக்கள் தலைமைத்துவத்தை கொடுப்பாங்க. அதனால தான் மக்களை நகர்த்து என்றதை நாங்கள் சொல்லி இந்த புதிய உலக ஒழுங்கு என்றது ஆல்ரெடி இருந்த ஒரு பழைய வீட்டை ஃபுல்லாக உடைச்சி போட்டுட்டு புதிய அழகான ஒரு முறையில் கெட்ட சொல்ல வரீங்க பிரதர். அப்போ இந்த ஒழுங்கு அவங்க கொண்டு வராங்க, மக்கள் ஒரு அடக்குமுறையான ஒரு ஆட்சி ஒன்றுக்கு மக்கள் அடக்குமுறை. ஃபியூச்சரில் எங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஃப்ரீடம் இருக்காது, ஃப்ரீடம் ஒன்றும் ரைட். இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் இப்போ இன்றைக்கு உங்கள்கிட்ட காசு இருந்தால் போயிட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளுதீங்கண்ணே. அரிசி 1 கிலோ 2 கிலோ வாங்கியோ 3 கிலோ வாங்கிக்கணும், 10 கிலோனா 10 கிலோ வாங்கியும். உங்கள்கிட்ட எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அந்த பர்ச்சேசிங் பவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போய்த்து வாங்கிக்கொள்வீங்க. இப்போ நாங்கள் கொரோனாக்கு போகிறோம் உங்களுக்கு பார்த்துப்பீங்க வந்து கொரோனாவில் தான் வந்து இந்த கியூஆர் சிஸ்டம் கொண்டு வரப்பட்டு ஆல்ரெடி ட்ரெய்லரில் போடப்பட்டு அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணப்பட்டு மெதுவாக ஒவ்வொரு நாடுகள்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து முழு வேர்ல்டுக்கும் வந்து செய்யணும் தானே. அதனால் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு பெரிய ஒரு வைரஸ் ஒன்று வந்ததோடைய லாக்டவுன் ஒன்று வந்தது. அதுக்கு பிறகு அது தட்டுப்பாடாகினது, சப்ளை செயின் பிரேக் பண்ணப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கக்கூடிய அந்த சப்ளை செயின், அது உணவாக ஈக்கேலும் எனர்ஜி ஈக்கேலும் அனைத்தும் பிரேக் ஆகினத்தோடைய வந்து மக்கள் லாக்டவுன் பண்ணப்பட்டாங்க. அதுக்கு போகிறோம் அளந்து கொடுக்கப்பட்ட. இதுதான் ஃபியூச்சரில் வரப்போகுது. அது இப்படி கொண்டு வர போகிறோம்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு அளவு அமௌண்ட் தான் இருக்க போகுது, டிஜிட்டல் கரன்சி தானே. அப்போ வந்து அந்த அளவு அமௌண்ட்டை வந்து நீங்கள் டிஜிட்டலாக டிரான்சாக்ஷன் பண்ணினா உங்களுக்கு அவ்வளோதான் எடுத்துக்கொள்ளு. அதுக்கு மேல நிறைய கட்டுப்பாடு அதெல்லாம் ஆன்லைன்லயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சில விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். நீங்க உண்மையை கதைச்சிங்கன்னு வைங்களே வந்து மக்கள் வந்து இதால பாதிக்கப்பட போறாங்க, பாதிக்கப்பட்டு கொண்டு நிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அதை பேசுற நேரம் அவங்களோட எல்லாம் டிஜிட்டலாகவே இருக்கிற நேரம் அதை கண்ட்ரோல் பண்ணலும். ஒரு கீபோர்டும் ஒரு மானிட்டரும் இருந்தா போதும் அதை கண்ட்ரோல் பண்ணலும் வேர்ல்டுல எங்க இருந்து. அப்ப அப்படியான ஒரு முழுமையான தரவும், ஒரு பர்சனல் தரவு, முழுமையான தரவும் மக்களோட முழுமையான தகவல்களும் வந்து அதுக்குள்ளுக்கு போகுது. Through technology and ability for consumers to measure their own carbon footprint. What does that mean? That's where are they traveling? How are they traveling? What are they eating? What are they consuming on the platform? So individual carbon footprint tracker. Stay tuned. We don't have it operational yet, but this is something that we're working on. அது வந்து ஒரு சிஸ்டம் தானே. சிஸ்டத்தில் இருந்து நீங்க ஆஃப்லைன்ல இருக்க போக உங்களை கண்ட்ரோல் பண்ணலையா இருக்கும். உங்களோட நீங்க எவ்வளவு செலவு செய்ய போறீங்க, நீங்க எப்படி என்னத்தை வாங்க போறீங்க, கொடுக்க போறீங்க. அப்போ உங்களுக்கு இப்போ ஆல்ரெடி தெரியும் வந்து இப்போ ஒரு 10 lakhs தான் அனுப்பணும்டா இன்னொருத்தருக்கு, உங்களுக்கு 10 lakhsக்கு மேல அனுப்பல, அது பிளாக் ஆகும். அவங்க செல்ற மாதிரியே வந்து செலவுகளை செஞ்சாதான். இன்னொரு விஷயம் செல்லப்பட வேண்டியது முக்கியமாக வந்து சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னு சொல்லி உண்டு, ரைட். அப்போ அதில் வந்து என்ன செய்கிறாங்கண்டா அவங்க உங்களுக்கு கிரெடிட் ஒன்று தருவாங்க. அந்த கிரெடிட் இருந்தால் தான், கிரெடிட்னா பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்களே, அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து பாதுகாத்து வச்சு கொண்டா தான் உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது, வாங்குறது, விற்கிறது எல்லாம் செய்ய அவங்களோட உங்களுக்கு தரக்கூடிய எல்லா சலுகைகளும் அந்த கிரெடிட்டோட மேட்ச் பண்ண ஸ்கோரோட ஜாயின் பண்ணி தான் அது வெச்சிப்பாங்க. நீங்க சில விஷயங்கள் கீழ்ப்படிஞ்சு நடக்குது, அவங்களுக்கு பாயிண்ட்ஸ்கள் கூடும். பாயிண்ட்ஸ் வந்து அந்த தந்த அளவோட இருக்கும். அது கிரீன் லைட்ல இருக்க போக்குள்ள தான் நீங்க அவங்களுக்கு அடிபணிஞ்சு நடக்கிறத வச்சு தான் அதுல தக்க வச்சுக்கொள்ளு. அப்ப இப்படி வந்து வரும்பொழுது நீங்க ஒரு நியாயமாகவோ உங்களுக்கு சரி என்று பண்றதோ செய்யல. அவங்க எதை சட்டமாக போடுறாங்களோ அதைத்தான் உங்களுக்கு செய்ய. அப்ப இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்றுக்குள்ளுக்கு நாங்க போறதுக்கு தான் நாங்க செல்ற வந்து புதிய உலக ஒழுங்குண்டு. அப்ப புதிய உலக ஒழுங்கு வரணும் இருந்தா ஆல்ரெடி சைனாகள் சில நாடுகள்ல நடந்து கொண்டு இருக்கு. பின்லாந்துல, சுவிட்சர்லாந்துல இந்த மாதிரி சில நாடுகள்ல நடந்து கொண்டு சர்வைலன்ஸ் எல்லாம் ஃபுல் டோட்டல் கண்ட்ரோல் வந்து எல்லாம் துப்பினாலும் ரோட்ல அங்க அவங்க இந்த தடுக்கப்பட்ட இடங்கள்ல எச்சி துப்பினாலும் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து குறையுது. டிராஃபிக் வயலேஷன் ஒன்று செய்யற நேரம்
பாயிண்ட்ஸ் வந்து குறையுது. அது மாதிரி நீங்க சொல்றீங்க இந்த முழு வாழ்க்கை இது இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு பகுதி தானே காட்டப்படுது. இப்படி இப்போ இது உங்களுக்கு நாங்க பேசுற நேரம் இது நல்லம் தானே நடக்கிறதுன்னு விளங்கும். ஆனா இன்னும் உங்களுக்கு தெரியாத நிறைய பகுதிகள் இருக்குது. மக்களோட உரிமைகள், மதம் சார்ந்த விஷயங்கள், கல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் தடுக்கப்படும் அந்த இடத்துல, ரைட்? அப்போ அதெல்லாம் வந்து அந்த புதிய உலக ஒழுங்குல ஒரு 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 கட்டுப்பாட்டை மீறலாகத்தான் பார்ப்பாங்க, ஒரு கட்டுப்பாடு. அப்போ அந்த நேரமும் உங்களுக்கு குறைய நீங்க சொல்றது மாதிரி அவங்க ஒரு மக்களுக்கு ஒரு நலவென்று சொல்லித்தான் இந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்தும் பொழுது எல்லா உதாரணமாக சொல்லுவாங்க. அப்ப நீங்க டிராஃபிக்ல ஒரு ராங் இது ஒன்று மூவ் ஒன்று எடுத்திருந்தால் அதுக்கு ஒரு மக்கள் ஆதரிக்கக்கூடிய விஷயம். இதை விட மேலான விஷயங்கள், இதை விட இப்ப உங்களுக்கு காட்டாத நிறைய விஷயங்கள், வாழ்க்கையே வந்து உங்களோட முழு வாழ்க்கையும் வந்து அவங்க சொல்றபடி கட்டுப்பட்டு அடிமையாக வாழ வேண்டிய இது ஒன்று இருக்குது. அப்படி இல்லைண்டா அவங்களோட அந்த அந்த பாயிண்ட்ஸ் குறையும் பொழுது அது எல்லோ லைட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ரெட் லைட்டுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு வாங்கவோ விற்கவோ அப்படி இல்லாட்டி டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணவோ வேற ஏதாவது சலுகைகள் எடுக்கவோ இது ஒன்றும் இருக்காது. அப்ப இப்படியான ஒரு கட்டுப்பாட்டு நிலைமைக்கு இப்ப எங்களுக்கு காட்ட போகல உங்களுக்கு எடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சில ப்ராடக்ட் சொல்ல போகல இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுங்களே வந்து ஏதாவது ஒரு முகத்துக்கு பூச்சிற ப்ராடக்ட் ரைட், வெள்ளையாகிறதுக்கு பூச்சிற ப்ராடக்ட் அது பிராண்டுகளை சொல்லிக்கொள்ளலாம். இப்போ அதுல சைடு எஃபெக்ட் அதாவது சின்னதா போட்டிப்பாங்க, அதுல வரக்கூடிய ஆபத்து ரைட். அதே மாதிரி அதோட பெனிஃபிட்ஸ் தானே அதை பெருசா போட்டிப்பாங்க. அது மாதிரி தான் இவங்க கொண்டு வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டும். இப்போ இது ஒரு ப்ராடக்ட் இல்லை, ரைட்? இது வந்து சமூகத்திட வந்து போக்கு, பிஹேவியர். இதைத்தான் இவங்க நீங்க பார்த்துட்டு சொன்னா கிட்டத்துல நடந்த அரசியல் கம்பெனிகள் எல்லாம் சிஸ்டம் சேஞ்ச் இதைத்தான் குறிப்பிட்டாங்க. சிஸ்டம் சேஞ்ச் இப்ப எங்கட நாட்டை நாங்க கொஞ்சம் விடுவோம், ரைட்? எங்கட நாட்டை நாங்க பத்தி பேசுறதை விட நாங்க கட்டாயம் வந்து வேர்ல்ட் பாலிட்டிக் விளங்கி இருந்தா தான், வேர்ல்ட் பாலிட்டிக்ஸ், வேர்ல்ட் எக்கானமிக்ஸ், ரைட்? இது விளங்கி இருந்தா தான் நாங்க இப்ப என்ன வார பேசுறேன். நீங்க யாரும் நினைச்சுக்கொள்ள கூடாது நாங்க இந்த நாட்டில் உள்ள விஷயங்களை நாங்கள் கதைச்சு நாங்கள் இன்னொருத்தர் எதிர்க்கிற, ரைட்? இல்லாட்டி நாங்கள் அந்த பக்ஷியில் இருந்து கொண்டு பேசுகிறோம், அப்படி இல்லை. நாங்கள் எந்த பக்ஷியாக இருந்தாலும் நல்லதுன்ற கெட்டதை நாங்கள் நடுநிலைமையாக பேசுகிறோம். மக்களுக்கு இதுகளால் வந்து வரப்போகிற ஆபத்துகள் நிறைய இருக்குது. அப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு தான் முழு உலகத்தையும் ஆள்றதுக்கான பிளான் இந்த புதிய உலக ஒழுங்குல. அப்போ அது வர்ற நேரம் மக்களுக்கான வேலை இழப்புகள் வர இருக்குது, ரைட்? அவ மக்கள் வந்து மனித உழைப்புகள் வந்து தரம் குறைவாக வரப்போகுது. அப்போ மனிதர்களுக்கான வேல்யூ கொடுக்க வேண்டிய வேல்யூ வந்து கொடுக்கப்படாமல் தடுக்கப்பட போகுது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது, ரைட்? அப்போ அதனால தான் நாங்கள் இந்த விஷயங்களை மென்மேலும் பேசணும், ரைட்? அப்போ நாங்கள் இந்த டோக்கை வந்து இவிடத்தோட நிறுத்தி கொள்வோம். என்னண்டா வந்து நாங்கள் இதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறதுனால மேலதிகமாக நாங்கள் வந்து நீங்கள் கேட்ட கேள்விகள் மற்ற அடுத்தடுத்த வீடியோக்களை நாங்கள் அடுத்த சப்ஜெக்ட் நான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு தெளிவு ஒன்று கிடைச்சிக்கொண்டு எல்லாத்தையுமே இப்போவே உங்களுக்கு விளங்குறது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நீங்கள் இந்த எங்களோட வீடியோக்களை கேட்குற நேரம் அப்படியே படிப்படியாக வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்போ நாங்கள் அடுத்து இன்ஷா அல்லாஹ்.